பிரதர் தள்ளிட்டு போ, வயசு வேணும். யாருக்கு? உனக்கு தான். இந்த பரதா விட்டுட்டு போறியா? விட்டுட்டு போ. யாரு விட்டுட்டு? கரை கட்டிட்டா முகம் தெரியாதுன்னு நினைப்பா பாப்பா. சைத்தான் கா பச்சா. உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? என்னாச்சு? என் கையை பிடிச்சி இழுக்கலாம் சரிவே. இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? பர்தா போட்டு வர பொம்பளை பாஞ்சி கைய பிடிச்சிருக்கானுங்க. ஒதுங்க சார், பொம்பளை பொறிக்க பசங்க. ஒதுங்க ஒதுங்க, எல்லாம் ஒதுங்க. வாட்ச் டைம் கரெக்ட் தான். நீ வந்த டைம் தான் சரியில்லை. மறுபடியும் வந்துட்டியா? நான் மூஷா வந்துட்டேன். உங்க ஆளுங்க தான் மூஷா வரமாட்டானுங்க போல இருக்குது. பார், அர்ஜென்ட் செலவு நடக்குது. சீக்கிரம் பிளாஸ்டிக் போட்டு அனுப்பிச்சிருவானுங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தா. இப்ப ரயில்ல உனக்காக வந்த பார்சல நான் தட்டின்னு போயிட்டேன். பின்னாடியே துரத்தின்னு வர போறியா? அதான் நடக்காது. பின்னாடி பாரு ஒரு டயரை எப்படி இருக்குன்னு. அந்த பொண்ணை கூட்டியான்ட்ட எங்க வைக்கிறது? வழக்கமா வைக்கிற இடத்துல வச்சிடலாமா? வேணாங்க, எல்லாரும் தெரிஞ்சு போடும்பா. சரி, இப்ப எங்க வைக்கலான்ற? பேசாம லைட் ஹவுஸ் மேல கொண்டு போய் வச்சிருவோமா? யாருக்கும் தெரியாது. குட்டாக்கு வெளுக்கு பட்டானா தெரிஞ்சிடாது. கரண்ட் கட்டுப்பாங்க, இருட்டா தான் இருக்கும். ஆனா பொண்ணு இருட்டுல பாய்ந்துரும். எல்ஐசி மேல வைக்கலாமா? எல்ஐசி இல்ல வாடகை ரூமா தரான். என்ன நீ இங்க வா. அந்த ஹோட்டல் எப்படி? டக்கர் தான். இது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம போயிட்டு இருக்குல்ல ராஜா? நான் இருக்க சொல்ல எப்பவுமே நிம்மதிதாமா. அது என்ன அம்மா? அது ஒரு ரெஸ்பெக்ட் தான். அது என்ன ரெஸ்பெக்ட்? இங்கிலீஷ். அப்போ உங்க இங்கிலீஷ்ல பஸ்ஸுக்கு பஸ், கிஸ்ஸுக்கு ரொம்ப இடம் எடுத்துக்கிறேன். அது எடுத்துங்க, எவ்வளவு வேணா எடுத்துங்க. சும்மா தானே கிடையாது. என்ன டிக்கெட் போட வச்சு நிக்கிறேன். ராஜா, என்னங்க ராதாமா? நீங்க என்ன ராதானே கூப்பிடலாம். அதாங்க ராதா. ராஜா, எல்லாரும் மாதிரியும் 10 லட்சம் ரூபாய் பொருளை நான் திருடி இருப்பேன்னு நீங்களும் நம்புறீங்களா? அது யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும். நமக்கு ஏன் அது? நீங்க என் கையில வந்துட்டீங்க, அது போதும் எனக்கு. விதி என்ன கருத்துனாலும் அதிர்ஷ்டம் என்ன உங்ககிட்ட சேர்த்துருச்சு. நீங்க வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்க. உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு நான் சொல்லட்டுமா? என்ன இருக்கு சொல்லுங்க. அங்க போய் நின்னுங்களா கண்ண மூடின்னு சொல்றேன். இதான் எடுத்து கொடுக்கலாம். விட்டு விட்டீங்களா? அண்ணாவத்தான். அதான் கண்ண மூடிங்க. தேங்க்யூ. கண்ணை திறந்து பாக்குறீங்களா?
தரரம் 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 தரம் தரம் தம் தம் தரதரம் தனம் தம் தம் தரதரம் தனம் தம் தம். உன்னோடு காத்திருக்கவோ ஏது நேரம் என்று பொங்கலை பார்த்திருக்கவோ நீ சம்சாரம் இல்லாத ராஜா, நான் சந்தோஷம் கொண்டாடும் ரோஜா. அள்ளி தந்து நீதானம்மா அள்ளிக்கொண்டு போவே நம்ம நேரம் கண்டு நின்றே நம்ம துள்ளதே சும்மா உறவு வரவு நீயே செல்வம். நெஞ்சோடு நீ இணைந்தாயே, என் பார்வை பட்டு அன்றாடம் நீ நினைந்தாயே. என் காதல் கண்ணா நெஞ்சோடு நீ இணைந்தாயே, என் பார்வை பட்டு அன்றாடம் நீ நினைந்தாயே. இனி அச்சாரம் தந்தாக வேண்டும் முத்தாரம் வந்தாக வேண்டும். தொட்டு தொட்டு நாளாதுங்க, தங்கச்சிட்டு நாளாதுங்க, கட்டிக்கொண்டு நீராடுங்க, கட்டாயம் வாங்க. உறவு வரவு நீயே செல்வம். தெரியும் தெரியும் விஷயம் தெரியும், காலம் வந்த கனிந்து கைகூடும், இனி கனிந்து கைகூடும், அது விரைந்து கை சேரும். உறவு வரவு நீயே செல்வம். என்னன்னாக்கா உனக்கு எனக்கும் பாசம் விட்டு போக மாட்டேன்டா, எங்க போனாலும் வந்து சேர்ந்துறிய நீ. தேடாம தம்பி பேஜார்ல மாட்டிக்கினா அண்ணனுக்கு மனசு துடிக்காது. வெறும் பேஜாருன்ற நீ பட்டா பேஜார். 10 லட்சம் ரூபாய்க்கு லாட்டரி விழுந்துச்சு, டிக்கெட் தேடுறான் கடிக்க மாட்டேன்டா. உனக்கு கிடைக்காது தம்பி. நீ பிக் பாக்கெட் அடிக்கத்தான் லாய்க்கு, பண்டில் அடிக்க லாய்க்கு இல்ல. ஸ்டூடெண்ட் லெவல் வேற, ஹெட் மாஸ்டர் லெவலே வேற. நீ சொல்ற லெவல் என்னவோ கரெக்ட் தான், ஆனா எவ்வளவு ஷோக்கா பண்ண லைன் கட்டி ஓரம் கட்டி பார்சல் பண்ணி இங்க கூட்டின்னு வச்சாத்துருக்கிறேன். அந்த உழைப்புக்கு பலன் இல்லைன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரே துக்கமா இருக்குது. புரியாத மாதிரி பாப்பிய ராதா பொண்ணை கடத்தின்னு வந்திருக்கிறேன், அதுக்கு என்ன கமிஷன் கொடுப்பேன்னு கேட்டா நான் சொல்றது இல்ல நியாயம் இருக்குது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை தள்ளின்னு வந்து பாட்டெல்லாம் பாடி தம் துண்டு கொடுத்துட்டா. எவ்வளவு உழைப்பு இருக்குது, வீக்கா இருக்க ஸ்ட்ராங்கா இருக்க போட்டா லொடுக்கு நீ இறங்க தேல கைய. இதுல 10,000 ரூபாய் இருக்கு,
உள்ள இருக்கிற மால் 10 லட்சம் தருமா, இன்னும் கொஞ்சம் போறேன். அளவோட போனா சரி. இல்ல சத்தம் விடு, நீ லோடுக்கு நீ அமாவாசை ஆயிடுவா, நான் வரட்டுமா? ஸ்டூடெண்ட் மறுபடியும் ஹெட் மாஸ்டர் கிட்டேவா? அதான் 2 பேரும் தோஸ்த் ஆயிட்டோம். வந்து வித்தியாசம் இருக்குதா? ஒன்ன என் பாக்கெட்டு நினைச்சு விட்டேன், அவ்வளவுதான் விட. ஆனா இன்னும் சவால் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நீ பாக்காத சொல்ல லோட்டுக்கு நான் அடிச்சிடறான் பார். பார்க்கலாம். அத்த விடு, 10 லட்சம் கட்சிதுன்னு வச்சுக்கோ. பார்ட்னரம் வந்துடாது, இந்த 10ஓட வெட்டி விட்டுறாது, தெரியுதா? பார்க்கலாம். எல்லாத்தையும் பாத்துருவே நீ. என்னங்கடா இது? ஒரே பத்திரிக்கா படிச்சுக்கிற, எதனாச்சும் அரசியல் கட்சியில சேர போறியா நீ? அடப்பாடா, திருட்டு தொழிலையே விட்டுட்டேன், அரசியல்ல போய் என்ன பண்றது? நீ என்ன பாத்துனுக்குற? பேப்பர்ல திருட்டு கொள்ளை நம்ம தொழில் டெவலப் ஆகிக்கிட்டே போகுதே, அத படிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க என்ன பாக்குற டெவலப்மெண்ட்? இங்க பாரு, சின்ன கமால் வேலை விட்டாலங்கடி, கஞ்சி போட்ட செலவு மாதிரி 10,000 ரூபாய். 10,000 இல்லாடிடா, நீ குழந்தையா வரும்போதே தெரியும்டா கண்ணு, எதிர்காலத்துல எக்கச்சக்கமான ஸ்டார் ஆவேன்னு. பாப்பமா பாப்பா சம்பத்து, சம்சாரம் புள்ள குட்டிங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்கம்மா. அம்மா, மகளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அப்படியா? உங்ககிட்ட கொடுத்து வச்சனே எங்க அம்மா நகை, அத வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ நகை கொடுத்து 5 வருஷம் இருக்கும்ல? கொஞ்சம் வர்றேன். இந்தாப்பா, நீ கொடுத்தது அப்படியே இருக்கு. இவ்வளவு பவுன் நகைன்னு எழுதி வச்சுமே சீட்டு, அதுவும் அதுலயே இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்து எடுத்துட்டு போ. பாக்குறதாவது அப்புறம் கடவுள் என்ன பாத்துறாது? எங்களை மாதிரி ஏழைங்க சொத்துக்களுக்கெல்லாம் நீங்க தானம்மா பேங்க். நான் வர்றேம்மா. என்னக்கா வேற அது? எனக்கு ஒண்ணும் புரியலையா? 5 வருஷத்துக்கு முன்னால தெக்கன ஊர் பக்கத்துல இருந்து வந்தாப்பா இந்த சம்பத்து. அம்மா நகைங்களை எல்லாம் அடமானமா வச்சுக்கிட்டு ஒரு 5,000 ரூபாய் பணம் கொடுங்க, பால் மாடு வாங்கி வச்சு பிழைச்சுக்கிறேன்னு சொன்னான். வட்டி இல்லாமே 5,000 ரூபாய் கொடுத்தேன். சிறுக அவனும் பணத்தை கட்டிட்டான். நகையை வாங்கிட்டு போப்பான்னு சொன்னேன். உங்ககிட்டே இருக்கட்டும், தேவை வந்தா வாங்கிக்கிறேன்னு சொன்னான். தேவை வந்திருக்கு, வாங்கிட்டு போறான். என்னடாது? இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீ என்ன தொழில் பண்றன்னு தெரியும். அப்படி இருக்க சொல்ல எந்த நம்பிக்கையால நகை துட்டெல்லாம் உன்னோட கொடுத்துட்டு போறானுங்க? தப்பு பண்றதுலயும் ஒரு தர்மம் இருக்குன்னு கண்ணு. தெரியாதவன் பாக்கெட் அடிச்சா அது ட்ரேடு தொழில், தெரிஞ்சவன் பாக்கெட் அடிச்ச அது ஃப்ராடு. திருட்டுலயும் தத்துவம் பேசுற நீ? இல்லையா பண்ண? மனுஷன்னு ஏன் பேர் வச்சான்? மனசுன்னு ஒண்ணு இருந்தா தான் அவன் மனுஷன். அன்பு, பாசம், நன்றி, விசுவாசம் இதெல்லாம் மனுஷனுக்கு தேவையான குணம்டா கண்ணு. எவன் விட்டு பூட்டியோ ஓட திருடு, அது பாவம் இல்ல. ஆனா உன்னை நம்புறான் பாரு, உன்னையே அடைக்கலம்னு நினைக்கிறான் பாரு, அவன் நம்பிக்கையை நீ உடைச்ச, அது பாவம் இல்ல, பச்சை துரோகம். இதெல்லாம் உனக்கு போய் நான் எங்கவன்? ஐயோ 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 ஐயோ, என்ன குரு, என்ன நீ கிளாஸ் எப்படி கவுத்துக்கிற? உடலே எரிஞ்சு போக வந்துட போதுப்பா. உடலே ஏறிட்டோம் இல்ல உடலே ஏறிட்டோம். பாக்கெட்ல 10,000 ரூபாய் இருக்குதுடா, ஆனா மனசெல்லாம் பத்தி எரியுது. உனக்கு ஏன்பா எரியுது? துட்டை எழுந்த மடப்பயலுகளே எரியனா? எப்பன்னு இழகலடா. நான் தாடா மடப்பையன், நான் தான் இழந்துட்டேன். என்னை தேடி வந்த அன்ப லவ்வுடா, அத்தை இழந்துட்டேனே. மற்ற ராஸ்கோல் நானு, நானும் இழந்துட்டேனே. சரி விடு, அத்தை விடு. சபாஸ், துரோக பணம் 10,000 ரூபாய். ஒரு பப்ளிக்கா 4 பேர் பாக்குற இடத்துல நோட்டை நீட்டியா நியாயமா? பப்ளிக்கா 4 பேர் முன்னாடி பெரிய மனுஷனா நந்துக்கலையாடாண்ணா, அது நியாயமா? பேமானிடா. யாரு? நானு. அப்ப சரி. அந்த பொண்ணுக்கு குழந்தை மாதிரிடா மனுஷு, உடம்புதான் பெருசு. சாமிய நம்புற மாதிரி என்ன நம்பிச்சு, அதாண்ட போய் கேவலமா நடந்துனேன் நானு. பார், இந்த துட்ட குட்டவன் ஆண்டிய இத்த விசிறி அடிக்கிறேன் பார். என்ன வேணும்? ராதா வேணும். ஓ, அனுப்புறேனே. ராதா உன் கூட வரதா இருந்தா? ஏன் வராது? கண்டிப்பா வரும். அதுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஐ சி. அந்த நம்பிக்கைய அந்த ஹால்ல போய் பாரு.
நிறுத்துங்க! என்னப்பா ஐயோ மனுஷங்க என்னாத்தீங்களா அது கண்ணா மனுஷங்க கண்ணா நான் ஓவர் ஆயிட்டேன். இல்லப்பா ஆலட்சா தான் ஓவர், இது ஒண்ணு இல்ல டேபிள் தான். இந்த கண்ணா நீ ஊத்திக்கின்னு ஜாலியாரு, நான் கெடுக்கிறதுக்கு விரும்பல. வேணாப்பா இருப்பா குரு